ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்புக்கு 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வினாத்தாள் உங்களுக்கு புது புக் வந்து மாற்றிருக்காங்க. ஒரு சில சேனல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பழைய புக்கிலேருந்து பழைய சிலபஸ்லேருந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நியூ சிலபஸில் கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாமே எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்தான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமேவும் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். மொத்தம் உங்களுக்கு 50 மார்க்கில் எக்ஸாம் நடக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் வந்துட்டு 6 1 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து கோடி தேடன்னு சொல்லிட்டு 4, சரிங்களா? 4 மார்க் உங்களுக்கு. அடுத்து 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 4 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். 8 மார்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கட்டாயம். அந்த 16வது கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களோட மனப்பாட திருக்குறள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 16வது கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் நீங்கள் 2 அட்டன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின், அப்புறம் வந்துட்டு 3. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயல் பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உரைநடையிலிருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின், 2 5 மார்க் கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க் கொஸ்டினில் வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்டு அல்லதுக்கு வந்துட்டு நீங்கள் எது எழுதணும் அப்படின்றதுக்காக. கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. காற்று கருவிகளை குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபுல்லாமேவும் படித்தாலே போதுமானது. அவங்களோட ஃபுல் மார்க் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. 8th ஸ்டாண்டர்டுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதையும் சொல்லியிருக்கேன், சரிங்களா? லாஸ்ட்டில். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபார் 2 மார்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன்? புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது? உழவர்கள் எப்போது ஆறாவாரா ஒலி எழுப்புவார்? 14 சிறந்த சொல்லாற்றின் இயல்பு என்ன? சரிங்களா? 15வது கொஸ்டின், தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளை சுந்தரர் கூறுவன யாவை? இதனை என தொடங்கும் திருக்குறளை அடிபடாமல் எழுதுக, சரிங்களா? அடுத்து உரைநடையில் எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாது? அதுக்கடுத்து 18 வினை எச்சத்தின் வகைகளை விளக்குக, சரிங்களா? எச்சம் இது பார்த்துக்கிங்க. அடுத்து வினை எச்சம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகைகளை கண்டெடுத்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கடமையை செய். அடுத்து விளைத்தொடர். சரியான இணை சொற்களை இட்டு நிரப்புக. சான்றோர் எனப்படுவார் டேஸ்களில் சிறந்தவர் ஆவார். ஆற்று வெள்ளம் டேஸ் பரவாமல் ஓடியது. கலைச்சொல் தருக. ஸோ ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து பிறம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக. புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளை பாடல்கள் குறிப்பிடும் கருத்துகள் யாவை? சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக, சரிங்களா? இந்த சொற்பொருள் இதை நீங்கள் படித்தாலே போதும், 3 மார்க்கில் நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். உழவு தொழில் சிறக்க இன்றியமையாதவனை நீங்கள் கூறுபவனை யாவை? இருப்பிட சான்று வேண்டி வட்டாசிரியருக்கு விண்ணப்பம் எழுதுக, சரிங்களா? இந்த விண்ணப்பம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. கைவினை கலைஞர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை குறித்து எழுதுக. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கட்டுரை கடிதம், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.